இங்கே ஒரு கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓனர்கிட்ட போய் கேட்குறாரு, இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஹோலி வீட்டில் போய் சந்தோஷமாக கொண்டாடலாம், கடையை சீக்கிரமாக சாத்திட்டுன்னும் போது ஓனர் சொல்கிறாரு, அங்கே ஒரு பேக் இருக்குல்ல, அந்த மூட்டையில் இருக்க எல்லா கலர் பொடியும் நீ வித்துடு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்ன உடனே இவரும் அதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு போகிறாரு. இவரும் அந்த கலர் பொடியை கூவி கூவி விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ காரில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து நிற்கிறாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் இறங்கி வேறு பொருள் வாங்க போயிருக்காரு. ஒய்ஃப் இங்கேருந்து இவர் கூவி விற்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவரும் அவங்கள பார்த்த உடனே எல்லா கலர் பொடியும் கையில் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு ஹேண்டிகேப்டுன்றதுனால அந்த சப்போர்ட்டையும் கையில் வச்சுட்டு தாங்கி தாங்கி அந்த கார்கிட்ட போகிறாரு. அந்த லேடி கிட்டே இவர் சொல்கிறாரு, கலர் பொடியெல்லாம் நல்ல குவாலிட்டியானது, உங்கள் ஃபேஸுக்குலாம் எந்த பிரச்சனையுமே வராது, இதை நீங்கள் போட்டு செல்ஃபிலாம் எடுத்தால் சூப்பராக இருக்கணும்னா அவங்களும் சிரிக்கிறாங்க. சரி எவ்வளோ வருதுன்னு கேட்ட உடனே இவர் அவர் அமௌண்ட்டை சொல்கிறாரு. இல்லை நீ வச்சிருக்க மொத்த பேக்கும் எவ்வளோ சொல்லு அப்படின்னோடனே யோசிச்சுட்டு 1500 மொத்தமே நான் வாங்கிக்கிறேன்னொடனே இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அந்த லேடிக்கிட்டேயோ 2000 ரூபா நோட்டு தான் இருக்குது. அதை எடுத்து கொடுக்கும் போது இதை பார்த்துட்டு என்கிட்ட சில்லறை இல்லை, வெயிட் பண்ணுங்கள், நான் என் கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு இவரும் தாங்கி தாங்கி அங்கே போய் 500 ரூபா நோட்டை வாங்கிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு. அந்த காரை காணோம். சுற்றி முற்றி தேடியும் காரணம்னு நடு ரோட்லேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இவரும் கடை ஓனர்கிட்ட சாரி சொல்கிறாரு. கடை ஓனரும் 500 நோட்டை நீட்டுறாரு. என்னன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க, இந்த லேடி போகும்போது இந்த கடையை ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோன் நம்பர் மூலயமா அந்த ஓனருக்கு கால் பண்ணி காசை வந்து ஆன்லைன்லேயே அனுப்பி விட்டுருப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் தாங்க வாழ்க்கையில் பெரிய அன்பை கொடுக்கும்.